என்ன நேயர்களே, இந்த நாளிலும் மறுபடியும் இந்த யூடியூப் சேனல் வழியாய் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் வசனம் 1 முதல் 8 வரைக்கும் அங்கு ஒரு 4 பேர் சுமந்து வந்த திமிர்வாதக்காரனை நாம் பார்க்கிறோம். அங்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த பொழுது அவர் ஒவ்வொரு வீடுகளாய் சென்று அந்த இடங்களிலே வீட்டு ஜனங்களோடு கூட அவர் தன் நேரத்தை செலவிடுகிறவராய் அவர் இருந்தார். அன்று ஒரு நாளில அவர் அப்படி ஒரு வீட்டில் இருக்கும் பொழுது அப்பொழுது நடந்த சம்பவத்தை தான் நம்ம இந்த 9வது அதிகாரம் 1 முதல் 8 வரை நாம் பார்க்கிறோம். இது மார்க் சுவிசேஷத்திலும் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலும் சொல்லப்பட்ட ஒரே சம்பவம், 3 சுவிசேஷங்களிலே சொல்லப்பட்ட ஒரு சம்பவம். அங்கு படுக்கையில் கிடந்த திமிர்வாதக்காரன் என்று சொல்லி அவனை குறித்து சொல்லுகிறது. அந்த திமிர்வாதக்காரன் எப்படி ஆண்டவரிடத்திலே சுகத்தை பெற்றுக்கொண்டான்? அவனுடைய விசுவாசத்தினால் அவன் சுகத்தை பெற்றுக்கொண்டானா, அல்லது மற்றவர்களுடைய விசுவாசத்தினால் அவன் சுகத்தை பெற்றுக்கொண்டானா என்பதை இந்த வேத பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது நம்மால் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். முதலாவது 9வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இங்கே திமிர்வாதக்காரனுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் சுகம் கொடுக்கவில்லை. ஆனால் அந்த திமிர்வாதக்காரனை சுமந்து வந்த 4 பேருடைய விசுவாசத்தை பார்த்து அங்கு இயேசு அவன் மேல் மனம் இறங்கி அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். பிரியமானவர்களே, இந்த நாளில ஒருவேளை இன்றைக்கும் கூட மனிதர்கள் அந்த திமிர்வாதம் பேரலிட்டிக் அட்டாக்னால பாதிக்கப்பட்ட மனிதனை போல பாவம் என்கிற வியாதியினால் பாதிக்கப்பட்டு செயல்பட முடியாதவர்களாய் அநேக திமிர்வாதம் உள்ளவர்களை நாம் சுற்றி இருக்கிற பகுதிகளிலே நாம் பார்க்கிறோம். அவர்கள் தங்களால் எழுந்து இயேசுவினிடத்தில் செல்ல முடியாதபடி பலவிதமான பாவங்களில் அவர்கள் சிக்குண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களை சுற்றி இருக்கிற நீங்களும் நானும் தான் அவர்களை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்த அந்த 4 பேருடைய விசுவாசத்தை போல நம்முடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் அவர்களை சுகமாக்குகிறவராய் இருக்கிறார். 2வது, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். இங்க 2வது ஒரு காரியம், பாவங்கள் வியாதிக்கு காரணமாய் இருக்கிறது. என்றைக்கு பாவம் உலகத்தில் வந்ததோ அன்றைய நாளிலிருந்து மனிதர்கள் பற்பல வியாதிகளினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு நல்ல செய்தி, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று பாவங்களை மன்னிக்க இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி இங்கு பார்க்கிறோம். ஒருவேளை பாவங்கள் இந்த உலகத்தின் வியாதிகள் சாபங்களுக்கு காரணமா இருந்தாலும் அந்த பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மக்களை விடுவிக்க இயேசுவுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த அதிகாரத்தை ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் கையிலும் என் கையிலும் கொடுத்து இப்படிப்பட்ட மக்களை விடுவிக்கும்படியான ஒரு பொறுப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 4வது வசனத்தில் இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, இங்கு நாம் பார்க்கிற 4வது காரியம், இயேசு நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார். ஒருவேளை யார் என் நினைவுகளை அறிய முடியும்? என் வேதனைகளை யார் அறிவார்? என் இருதயம் யாருக்கு தெரியும் என்று சொல்லி எங்கோ ஒரு மூலையில் இந்த சத்தத்தை கேட்கிற நீ கலங்கி கொண்டிருப்பாய் என்று சொன்னால், என் இயேசு அருள்நாதர் உன் நினைவுகளை தூரத்திலிருந்து அவர் அறிகிறவராய் இருக்கிறார். 6-7 வசனங்களிலே அவர் சொல்லுகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. உடனே அவர் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். இங்கு இயேசுவின் வார்த்தையின் வல்லமையால் அவன் சுகம் பெற்றான். வார்த்தையில் வல்லமை உண்டு. நீங்களும் நானும் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த இயேசுவின் வார்த்தைக்கு வல்லமை உண்டு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. 8வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இங்கு 6வது காரியம், தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஒரு அற்புதம் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வந்தது. பிரியமானவர்களே,
நாம் இயேசுவின் நாமத்தினால் அதிகாரத்தை பெற்றிருக்கிறவர்கள். நாம் மற்றவர்களை விடுவிக்கும் பொழுது அந்த அற்புதம் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வரும். அந்த மகிமையை ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுக்கு கொண்டு வருவோம். கர்த்தர் தாமே நம் மூலமாய் அநேக திமிர்வாதக்காரர்களை எழுப்பி அவருடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்வாராக. ஆமேன். God bless you.